உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பை பார்த்தீங்கன்னா, மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்கர நிலை. ஏன்னா இவர் உங்களுக்கு 7.5 சனியாக தொடங்கி இதனால் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க. இது மன உளைச்சலை சார்ந்தது மட்டும் கிடையாது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து எவ்வளவோ பெரிய விஷயங்களை மற்றவங்க முடிக்க முடியாததை கூட உங்கள் கடின உழைப்பால் முடித்து ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய நிலையில் காரணமே இல்லாத சில விஷயங்களால் அந்த வேலையை முழுமையான நிலையில் முழுமைப்படுத்தி சக்ஸஸ் பண்ண முடியலையேன்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு, ஏன்னா இந்த சனி பகவானால் அவ்வளோ துன்பங்களிலும் அவ்வளோ மன அழுத்தங்களையும் தாண்டி குடும்ப ரீதியில் ஏதோ ஒரு சலசலப்பு, ஒரு மன அமைதி இல்லை, உடல் ரீதியிலையும் பலவித உபாதைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, சனி 12ல் இருக்கார். அவர் 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். குடும்பம் மட்டும் அது கிடையாது, தனம், வாக்கு. நாம் நல்லதையே சொல்ல போனாலும் நாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் நாம் நல்ல விஷயங்களை சொல்லி அதை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு அதனால் சில மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை, இப்படி பலவிதமான வழிகளை கடந்து வந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர நிலை அடைந்தால் அவர் தான் அங்கே இருந்து தேவையற்ற விரயங்களையும் மருத்துவ செலவுகளையும் பலவிதமான குடும்ப ரீதியில் பிள்ளைகளுடைய ரீதியில் குழப்பங்களையும் உண்டாக்கிய அந்த சூழலிலிருந்து டோட்டலாக வக்கர நிலைன்றது அவர் செய்யக்கூடிய விஷயங்களை தன் நிலை மாறுதலாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். இது எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 137 நாட்கள் இது தொடர்ந்து இருக்க போகுது. ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து மீண்டும் டிசம்பர் 2026 இந்த வருடத்தில் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்குமே இந்த சனி வக்கர நிலை இருக்க போகுது. இந்த வக்கர நிலையினால் முதல் ஒரு சந்தோஷத்திற்குரிய விஷயங்களை அடையக்கூடியவங்க யாருன்னு பார்த்தோன்னா மேஷராசி அன்பர்கள் தான். அப்போது இந்த சூழல் உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல மேன்மைகளை உண்டாக்க போகுது அப்படின்றத இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். ஏன்னா மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் நேர்மை, தன் சுய உழைப்பால் நேர்மையான ரீதியில் நாம் உழைச்சி உயரணும், தன் கடின உழைப்பால் உயரணும்னு நினைக்கக்கூடியவங்க இன்றைக்கி வரைக்கும் உங்களால் பாதிக்கப்பட்டவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் நல்லது செய்தீங்க, மற்றவங்களால் கைவிடப்பட்ட நிலை, தனக்குரியவர்களே தனக்கு முன்னாடி வந்து நிற்க முடியாத ஒரு சூழலில் கூட மேஷராசி என்பவர்களாகப்பட்ட நீங்கள் அவங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை இறங்கி செய்து கை கொடுத்து மேலே தூக்கி விட்டு இன்றைக்கி ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிருக்கு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பலவீனமான ஒரு சூழலில் ஒரு நெருக்கடிகள் பொருளாதார ரீதியில் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்ததும் இன்றைக்கி அதே சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு உதவக்கூடிய மனசு அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சேன்ற ஒரு மன வருத்தம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயம் இதை நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்காமல் எப்போவுமே மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையும் வைராகியம் ஜாஸ்தி. அது வைராகியமாக தனக்குள்ளே எடுத்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும், ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கணும்னு நினச்ச உங்களுக்கு கிடைச்ச அருமையான காலம்தான் இந்த சனி வக்கர நிலை. இந்த வக்கரம் இயல்பு நிலையிலிருந்து அவர் வக்கரம் நிலைக்கு போகிறார். தன் நிலை மாறி செயல்படக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதனால் சனி பகவானால் திடீர் அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டு. நீண்ட நாள்
இருக்கக்கூடிய மனக்கவலைகள் உங்களுக்கு விலகப் போகுது. உங்களை விட்டு பிரிஞ்சவங்க, ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க, அவங்க மீண்டும் உங்களோட வந்து இணையக்கூடிய காலமாக இது மாறப்போகுது. சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நல்ல ரிஸ்க் எடுத்து நம்ம முடியாது மற்றவங்க அப்படின்னு நினச்ச விஷயத்த கூட இன்றைக்கி பெரிய லெவலில் சாமர்த்தியமாக முடித்து ஒரு அருமையான நிலையை நோக்கி கொண்டு வந்து இன்றைக்கி அது தடங்களாக நிற்குது. காரணமே இல்லாத சில விஷயங்கள் அல்லது பிரேக்காக நிற்குதுன்னு நினச்சி மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த காரியங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் இந்த மேசராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. அப்பேற்பட்ட நீங்கள் இன்றைக்கி இந்த அளவுக்கு நாம் யதார்த்தமாக எல்லாரையும் நம்பி செயல்பட்டு இன்றைக்கி அவங்கள நம்பி நாம் 10 ரூபா கடன் உடனே வாங்கியாவது நமக்குரியவர்களுக்கு உதவலாமே அப்படின்னு நினச்சி செய்த சில விஷயங்களால் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை இன்றைக்கி உங்களுக்கு உருவாயிடுச்சு. குடும்பத்தில் பிள்ளைகளுடைய சுபகாரியங்களை பார்த்து பார்த்து செய்யணும், இப்படி தான் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு இன்றைக்கி அது திடீர்னுட்டு சில விஷயங்களால் மனம் மாறி செயல்படக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருந்திருக்கும். தன் பிள்ளைகள் தன் பேச்சை மீறி சில விஷயங்களில் முடிவெடுத்து அவர்கள் எடுத்த அந்த முடிவு தவறுதலாக போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் மீண்டும் அவங்கள நம்ம நிலைக்கு கொண்டு வந்து சரி செய்யணுமே அப்படின்ற மன உளைச்சலில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்க. அவங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க. குடும்பம் ஒரு கட்டுக்கோப்புக்கு வரும். கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகளுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. உடம்புல ஒன்று போனால் ஒன்று பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நானும் தாண்டி வரேன், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோமே ஏன் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர்கள் யாருக்காக பலவிதமான ரிஸ்க் எடுத்தீங்களோ இன்றைக்கி அவங்களே உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமை இந்த இடத்துல உருவாகியிருக்கு. உடன் பிறந்தவர்களால் தேவையில்லாத மனக்கசப்புகளும் மனசஞ்சலங்களையும் அடையக்கூடிய நிலைமை உங்களுக்கு உண்டாகியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கும் உண்டான, அதாவது தாய் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து இன்றைக்கி ஒரு திருமணத்திற்கு பிறகு ஒரு பெரிய லெவல் ஒரு மாறுதல்களும் மாற்றங்களும் இது எப்படி இயல்பு நிலைக்கு வருமா, மீண்டும் சகஜமான ஒரு சூழல்கள் உருவாகுமான்ற அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அளவுக்கு சில பாதிப்புகள் நடந்திருக்கு. கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளிலிருந்து அழகாக நீங்கள் விடுபடக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகளுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. குடும்பத்தில் குறிப்பாக நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்க போகுது. அதுவும் 4 சக்கர வாகனங்கள் சிலர் வாடகைக்கு இன்றைக்கி தொழில் ரீதியாக வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும். சிலர் கார் வாங்கணுன்ட்டு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. வேலைகளில் இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது. மன உளைச்சலில் இருந்து மீண்டு வெளியில் பெற போகிறீங்க. உங்களை சுற்றி நடந்த அந்த சூழ்ச்சிகளில் இருந்து விடுபட போகிறீங்க. ஏன்னா உங்களை வேலையை விட்டு எடுக்கணும், நீங்களே வெளியில் போயிடணும் அப்படின்ற சில சூழ்ச்சிகள் நடந்திருக்கு. அபாண்டமான சில பழிகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலும் கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து எங்கே நம்ம வேலை போயிடுமோன்ற ஒரு பயம் குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். கண்டிப்பாக அதிலிருந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க. மீண்டும் அதே இடத்துல ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வேலையை நீங்கள் நிர்ணயிக்க போகிறீங்க. அதில் மாற்றமே இல்லை. அதுலேயும் வேலையை ஆல்ரெடி இழந்துட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நினைக்கிறவங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இப்போ மூவ் பண்ணுங்கள். நீண்ட நாளாக மூவ் பண்ண பணம் கட்டினேன் ஆனால் எதுவுமே எனக்கு கிளிக் ஆகலை நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்கள். சடனாக கிளிக் ஆகிடும். குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தான் இருக்கிற இடம் பிறந்த இடமா இருந்தால், நீங்கள் பிறந்த உங்களுடைய சொந்த வீடாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் இடம் மாறுறதுக்குண்டான முயற்சிகள் பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு நன்மைகள் அளிக்கும்.
கணவன் மனைவிக்குள்ளே நீண்ட நாள் குழப்பங்களாகவே போயிட்டுருக்கு. இது எங்கே இப்படியே போயிட்டுருந்தா ஒரு அமைதி இல்லை, இது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுமோன்ற பயத்திலையும் சிலர் டைவர்ஸ் லெவலுக்கும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளையும் சந்தித்தவங்க இருப்பீங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த காலகட்டங்களில் மீண்டும் நீங்கள் கலந்து உரைத்து பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பிரிஞ்சவங்க இணையக்கூடிய ஒரு காலம், புது உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. குறிப்பாக தொழில் ரீதியில் நிறைய நஷ்டங்களையும் பாதிப்புகளையும் நம்பிக்கை துரோகங்களையும் சந்தித்த உங்களுக்கு மீண்டும் அந்த இடத்துல உங்கள் நட்பு கிடைக்குமான்னு நினச்சி உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி வேறு லெவலில் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்க போகுது. வீடு பூமி சார்ந்த விஷயங்கள், வீடு கட்ட வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ண வேண்டாம், கட்டுங்க. நிறைய பேர் கட்டிகிட்ருப்பீங்க, இப்போ கட்டி முடிக்கிற தருணத்தில் இருப்பீங்க. இன்னும் சிலர் இப்போ தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிக்கவே வேண்டாம், உடனடியாக அதற்குரிய வேலைப்பாடுகள் செய்யுங்க. அது மிக மிக உங்களுக்கு நன்மைகள் அளிக்கும். மேஷராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. உங்களை விட்டு விலகியவங்க உங்களோட சேரக்கூடிய ஒரு காலமாகவும் இது மாறப்போகுது. அப்போது முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ மூவ் பண்ணுங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டும் உங்களுக்கு சாதகமாக மாறும். பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய நேரமாக இருக்கும். அதனால் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது மிகச்சிறந்தது. அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமான நிலைக்கு கொண்டு போயிடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.